ஜாவா ப்ரோக்ராமிங்ல ஸ்ட்ரிங்னா என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய சம் கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி another one ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் தான் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் மூலியமா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி another one ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். இந்த சப்ஸ்ட்ரிங் மெத்தட்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டூ மெயின் வெர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒன் இஸ் சப்ஸ்ட்ரிங் பிகினிங் இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்ட்ரிங் மெத்தட் ஒரு 5 கொடுத்தோம் அப்படின்னா பிகினிங்ல இருந்து எண்ட் ஆஃப் இண்டெக்ஸ் வரையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் another one ஸ்ட்ரிங்கா வந்து கன்வெர்ட் பண்ணும். another வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் பிகினிங் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் ரெண்டுத்தையுமே நம்ம டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பிகினிங் அந்த எண்ட் ஆஃப் இண்டெக்ஸஸ் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து another one ஸ்ட்ரிங்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ல வணக்கம் தமிழா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது சப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சப் டெக்ஸ்ட் 1 and 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இதுல இந்த சப்ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிகினிங் இண்டெக்ஸ் எனக்கு அவுட்புட் வந்து கம்மியாக வரும். ஸோ பிகினிங் அந்த எண்ட் ஆஃப் இண்டெக்ஸ் தான் கொடுக்குறப்ப வணக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். இந்த வீடியோல சப்ஸ்ட்ரிங்னா என்னன்றது உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.